ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ சிக்மங்களூர்லேருந்து பெங்களூருக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ நல்ல ஒரு டோல்கேட்டில் வந்து பிரேக் எடுத்துகிட்ருக்கோம். இதுதான் வண்டியோட கண்டிஷன். இப்போது ஃபுல்லாக மட் ஆயிருச்சு. எனக்கு தெரியல நைட்டு எப்படி வண்டி ஓட்ட போகிறேன்னு தெரியல. ஃபாக் லேம்ப் வச்சு தான் ஓட்டுறோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு பிளேஸ் போகிறோம் போகிற வழியில், வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சின்ன கேசவா டெம்பிள். இது வந்து பேலூரில் இருக்குது, ஹாசன் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. அண்ட் நம்ம வீக் டே வந்தனால உங்களுக்கே தெரியும், க்ரௌடே இல்லை. ஸோ நிதானமாக ஃப்ரீயாக பார்க்கலாம். ஏன்னா இது வந்து லைக் கொஞ்சம் பார்க்க வேண்டிய டெம்பிள். ஸோ இது வந்து ஒரு விஷ்ணு டெம்பிள். அது மட்டும் இல்லை, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதோட ஆர்ட் ஒர்க். ஸோ இதில் வந்து லைக் அவங்க பண்ணியிருக்க ஆர்ட் ஒர்க், அதாவது கார்விங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட்டாக டீட்டெயிலிங்காக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. ஸோ இந்த டெம்பிள் நான் சொன்ன மாதிரி லைக் டீட்டெயிலிங் எல்லாமே வந்து லைக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 102 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்ட் டு ஸ்க்ராச் டு இது இன்னும் ஃபுல்லாக பில்ட் பண்ணல. ஐ திங்க் முகல் டைமில் வந்து இட் வாஸ் அகெயின் டெஸ்ட்ராய்ட். ஸோ வந்து இது பாதிலன்னு சொல்ல முடியாது, ஒரு 80 to 85% வந்து கம்ப்ளீட்டட். அண்ட் ஸோ இதை கெட்டுறதுக்கு வந்து 105 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோன் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக காவ் பண்ணியிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லை, இது வந்து லைக் ஓல்டு டெம்பிள் கூட. ஐ திங்க் 900 இயர்ஸ் ஓல்டு இது. ஸோ 1117 இயரில் வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா லைக் கார்விங்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இதில் வந்து லைக் ஃபுல்லாக மகாபாரதம், ராமாயணம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் புராணாஸில் உள்ள ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. லைக் ஸோ இது வந்து லைக் ஃபுல்லாக ஸ்டோரி வைஸ் வந்து அவங்க வந்து காவ் பண்ணியிருக்காங்க ஸ்டோன்ஸில். நிறைய ஃபாரினர்ஸ் கூட வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் தெரியும். ஸோ இதை பாருங்கள், இது ஆக்சுவலி மெட்டல் மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஸ்டோனை தான் அவங்க அவ்வளோ லைக் மெட்டல் மாதிரி காவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா லைக் இது ஃபுல்லாக கெட்டி முடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட. லைக் இந்த ஆர்ட் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, ஸோ இங்கே எப்படின்னா லைக் நம்ம வந்து ஃபுல்லாக டெம்பிள் சுற்றி வீடியோ எடுத்திருக்கோம். உள்ளே ஆப்வியஸாக அலோடு இல்லை. ஏன்னா வந்து உள்ளே வந்து லைக் நம்ம ஒர்ஷிப் பண்ணுற பிளேஸ். ஸோ ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அலோடு இல்லை. ஸோ இது ஷார்ட் வீடியோ தான். நம்ம ஃபுல்லாக உள்ளே போய் நம்ம வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போது திருப்பி பெங்களூர் பார்க்க கிளம்ப வேண்டியதான். ஸோ பெங்களூரில் நம்ம ஏரியா வந்துட்டோம். ஸோ வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வாட்டர் வாஷ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏதோ வண்டியை புதுசாக பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம சிக்மங்களூரில் வந்து ஆல்மோஸ்ட் 3 days ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ வண்டியோட அந்த அடையாளமே மாறிடுச்சு. ஃபுல்லாக ஃபோம் வாஷ்க்கு பண்ணி ஐ திங்க் திருப்பி பார்க்க புதுசாக நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்க்கலாம். பாய்.